இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க, அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நான் ஒரு அப்ளிகேஷன் காட்ட போகிறேன். ஸோ அந்த அப்ளிகேஷனோட ரிவ்யூ தான் முழுக்க நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த அப்ளிகேஷனில் 11 முக்கியமான ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இது எல்லாமே நான் வந்து எஜுகேஷன் பர்பஸுக்காக நான் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் உள்ள கண்டென்ட் உங்களை பாதிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. ஸோ இந்த அப்ளிகேஷனை மேலும் நீங்கள் தொடர்ந்து ஆசைப்பட்டீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் 11 ஃபீச்சர்ஸை பார்க்கலாம். அதுவும் உங்கள் வாட்ஸ்அப்பில் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஃபீச்சர்ஸ்னு சொல்லலாம். அதில் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் வாட்ஸ்அப் இருக்குது. இந்த வாட்ஸ்அப்புக்காக பயனுள்ள ஃபீச்சர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் 11 ஃபீச்சர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பிரத்யேக அப்ளிகேஷன் இருக்குது. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்கிற இமேஜை நம்ம ஒரு சில விஷயங்களை பார்த்துட்டு நமக்கு ஈஸியாக நம்ம கடந்து போகலாம். ஸோ இப்போ டேரெக்டாக அந்த அப்ளிகேஷன் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஸோ டேரெக்டாக நம்ம அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை அக்சஸ் பண்ணுறதுக்கு 4 முக்கியமான ஃபீச்சர்ஸை வந்து அலோ கொடுத்தால் மட்டுமே இதில் உள்ள 11 ஃபீச்சர்ஸை நீங்கள் அக்சஸ் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா வாக் சேட் இருக்கும். ஸோ இதை வந்து எனேபிள் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து சேட் பண்ணிக்கிட்டே ஆன் த வேல போக முடியும். ஸோ எதிர்த்தாப்பில் யார் வாரா என்ன இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதுக்கு உங்கள் வாட்ஸ்அப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் பார்க்கலாம், இதில் பார்த்தீங்கன்னா யார் எதிர்த்தாப்பில் வர்றா அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். பண்ணிக்கிட்டே நம்ம வந்து சேட் பண்ணக்கூடிய ஒரு வசதியும் இந்த அப்ளிகேஷனில் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் ஷார்ட்கட்டில் நம்ம எப்படி நம்ம வந்து வாட்ஸ்அப்பை நம்ம பயன்படுத்துகிறோம் அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஸோ இது எனேபிள் பண்ணுறது மூலியமாக நீங்கள் என்ன ஜஸ்ட் வந்து உங்கள் ஃபோனை வந்து ஷேக் பண்ணால் போதும். எக்ஸிட் கொடுத்துவாங்க. எக்ஸிட் கொடுத்துட்டு 2 ஷேக் பண்ணால் போதும், வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகிடும். வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து வாட்ஸ்அப் பவுஸ் நம்ம டேப் பண்ணுறோம். ஸோ இதை எனேபிள் பண்ணுறது மூலிமா என்ன உங்களுக்கு பலன் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் உள்ள மெசேஜை நீங்கள் ஷேர் பண்ண முடியாது, அதே நேரத்தில் ரிசீவ் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து எதுக்காக பயன்படுதுன்னா நீங்கள் ஒரு மீட்டிங்கில் இருக்கும் போது இந்த ஃபீச்சர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் அன்சேவ் நம்பர். இதை நம்ம டேப் பண்ணுறது மூலமாக நீங்கள் யாருக்கு வேணாலும் மெசேஜ் பண்ணி டேப் பண்ணி சென்ட் பண்ண முடியும். நம்பரை சேவ் பண்ணாமலே நீங்கள் சென்ட் பண்ணக்கூடிய ஒரு வசதியும் இந்த ஃபீச்சரில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பபிளில் ஓகே கொடுத்துருவாங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துருவாங்க. இதில் வந்து ஒரு சில விஷயங்களுக்கு அலோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் உங்களுக்கு வந்து பப்பிளாக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ டேரெக்டாக உங்கள் வாட்ஸ்அப்புக்குள்ளே நீங்கள் போக முடியும். ஓகே, இந்த மாதிரி ஒரு வசதியும் இந்த வாட்ஸ்அப் பஞ்சில் கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் வாட்ஸ்அப் க்ளீனர். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆர் டேட்டா டூரிங் த process will delete all the sent folder from your WhatsApp media, but you are not going to lose any data during this period. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் கூடிய தேவையான ஃபோல்டரில் எல்லாத்தையுமே உங்களுக்கு டெலிட் பண்ணக்கூடிய ஒரு வசதியும் இந்த அப்ளிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசல்ட் கொடுத்துட்டாங்க. 67 MB நம்ம சேவ் பண்ண முடியுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்டஸ் சேவர் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸில் வந்து வீடியோ போட்டுருக்காங்களோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு இதில் சேவ் பண்ணக்கூடிய ஒரு வசதியும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராங்க் சேட், உங்கள் நண்பர்களுக்கு வந்து ப்ராங்க் சேட் பண்ணக்கூடிய ஒரு வசதியும் இந்த இதில் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபிட் ஃபோட்டோ வித்தியாசமான ஃபோட்டோஸை ஸ்கொயர் ஃபிட் ஃபோட்டோஸை நம்ம ஃபிட் பண்ண முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா டெலிட் பார்த்தீங்கன்னா அக்ரி கொடுத்துருவாங்க. மோடில் இருக்குது. ஏதாவது தேவையில்லாத வீடியோ இமேஜ் எல்லாத்தையும் நம்ம டெலிட் பண்ணக்கூடிய ஒரு வசதியும் கொடுத்துருக்காங்க. ஆடியோ வீடியோ டாக்குமெண்ட் ரெக்கார்டிங் எல்லாமே இதில் வந்து நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ASCII ஃபேஸஸ் கோடு உங்களுக்கு ஆங்க்ரி ஹாப்பி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதுவும் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 11 ஃபீச்சர்ஸ் வந்து பஞ்சில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்காக உருவாக்கப்பட்ட வீடியோ. பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த அப்ளிகேஷனில் 11 ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பிடிக்காமல் போயிருக்கும். ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அது இப்படியே லைக் பண்ணுங்கள்.